ஹாய் எவ்ரிவன், நான் தான் உங்கள் ஸ்னேகா. இப்போ நம்ம ப்ரெக்னன்சியில் இருக்கிற டயபெட்டிஸ் சுகர் பற்றி பார்ப்போம். கெஸ்டேஷ்னல் டயபெட்டிஸ் மெலிட்டஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ ப்ரெக்னென்ட் உமன் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 24 வீக்ஸ்க்கு அப்புறமா அவங்களுக்கு சுகர் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றது கெஸ்டேஷ்னல் டயபெட்டிஸ் மெலிட்டஸ்ன்னு சொல்லுவாங்க. இதே அந்த வீக்ஸ்க்குலாம் முன்னாடியே அவங்களுக்கு ரொம்ப காலமாக இருக்குது, சுகர் லெவல் அதிகமாக தான் இருக்குது அப்படின்னா அது ஓவர் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்குது. ஏன்னா கெஸ்டேஷ்னல் டயபெட்டிஸ் மெலிட்டஸ்ன்றது குழந்தைக்கு அனாமலிஸ் காஸ் பண்ணாது. ஃபஸ்ட் ட்ரைமெஸ்டரில் குழந்தைங்களுக்கு ஐ சுகர் லெவல் இருக்கிறது இப்போது ப்ரெக்னென்ட் உமன் இருக்காங்கன்னா ஃபஸ்ட் ட்ரைமெஸ்டரில் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட குழந்தைக்கு அனாமலிஸ், அதாவது குறைபாடு காஸ் பண்ணும். அது ஓவர் டயபெட்டிஸில் தான் நடக்கும். கெஸ்டேஷ்னல் டயபெட்டிஸ் 24 வீக்ஸில் தான் வருது. ஸோ இது ஃபஸ்ட் ட்ரைமெஸ்டரில் வரல. ஸோ அதனால் இதில் அந்த அனாமலிஸ் அந்த குழந்தைங்களுக்கு ஏற்படாது. ஆனால் இந்த குழந்தைங்க இது ரெண்டுத்துமே, இந்த ஓவர் டயபெட்டிஸும் சரி கெஸ்டேஷ்னல் டயபெட்டிஸ் குழந்தைங்களுக்கும் சரி என்னென்ன ரிஸ்க் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா மெட்டபாலிக் ப்ராப்ளம்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த ரிஸ்க்கு. அப்புறம் ஷோல்டர் டிஸ்டோர்ஷன் சொல்லுவாங்க. அப்புறம் குழந்தைங்க ரொம்ப பெருசாக இருக்கும், லார்ஜ் பேபிஸாக இருக்கும். லார்ஜ் பேபிஸாக இருக்கிறதுனாலே நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இது ரெண்டுத்துக்குமான காமன் ப்ராப்ளம்ஸ். இந்த ஜிடிஎம் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்பிஎல்னு சொல்லுவாங்க, ஹியூமன் பிளசண்டல் லாக்டோஜன். அது என்ன ஆகுதுன்னா இன்சுலினேஸ் மாதிரி ஆக்ஷன் பண்ணுது. இன்சுலினேஸ்ன்றது என்ன பண்ணுன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை காஸ் பண்ணுது. இன்சுலின் நம்ம உடம்புல என்ன பண்ணோன்னா நம்மளோட உடம்புல இருக்க பிளட் சுகர் லெவலை குறைக்கும். ஆனால் இது இன்சுலினோட ஆக்ஷனை பண்ண விடாமல் பண்ணுறதுனால தான் சுகர் லெவல் அதிகமாகுது. நம்ம இந்த ஓவர் டயபெட்டிஸை எப்படி ஸ்க்ரீன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம எப்பயும் போல் ஃபாஸ்டிங் பிளட் சுகர் எடுத்து பார்க்குறது, அப்புறம் HbA1c எடுத்து பார்க்கணும். நார்மல் HbA1cன்றது லெஸ் தென் 6.5. அதுக்கப்புறம் ப்ரெக்னென்சியில் நம்ம என்ன பண்ணணுன்னா 75 OGTTன்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. 75 ஓரல் குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட்டுன்னு ஒன்று எடுப்பாங்க. அது ஸ்க்ரீனிங் ஜிடிஎம்மை நம்ம கெஸ்டேஷ்னல் டயபெட்டிஸ் மெலிட்டஸை ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு. அது எப்படி பண்ணுவாங்கன்னா அதோட நார்மல் வேல்யூ பார்த்திங்கன்னா ஃபாஸ்டிங் பிளட் சுகரோட நார்மல் வேல்யூ லெஸ் தென் 92. இதுதான் நார்மல். இதே 75 கிராம் OGTTயில் 75 கிராம் குளுக்கோஸ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நார்மல் வேல்யூ வித்தின் ஃபஸ்ட் ஹவரில் லெஸ் தேன் 180 இருக்கணும். இதே நார்மல் வேல்யூ அப்புறம் 2 ஹவர்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா லெஸ் தேன் 153 இருக்கும். இது இல்லாமல் எந்த வேல்யூ அதிகமாக இருந்தாலும் அது ஜிடிஎம் கன்ஃபார்ம் பண்ணிடும். இது ஜிடிஎம்க்கான ஸ்க்ரீனிங். இது அமெரிக்கன் டயபெட்டிக் அசோசியேஷன் சொன்னது. இந்த ஜிடிஎம்னாலேயோ இல்லை டயபெட்டிஸ்னாலேயோ மதர் எப்படி அஃபெக்ட் ஆகுறாங்கன்னா இப்போ சைல்டு பெரிய குழந்தையாக இருக்கும், மேக்ரோசோமியா சைல்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இதனால் பர்த் கேனால் மூலயமா எடுக்கும் போது மதருக்கு நிறைய இன்ஜுரி ஆகும். அதுக்கப்புறம் சிஎஸ் நிறைய ஆகும் கேசஸ்ஸு. அதுக்கப்புறம் ஃபோர்ஸப் ஒரு வேக்யூம் அசிஸ்டட் டெலிவரி நிறைய ஆகும். அப்புறம் இது ஷோல்டர் டிஸ்டோஷியா ப்ராப்ளம் குழந்தைக்கு இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரீரப்சர் மெம்பரேன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ப்ரீடம் லேபர் ரிஸ்க்கு, நிறைய ப்ராப்ளம் மதருக்கு இருக்கும். நியூபார்னில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்திங்கன்னா ஹைப்போகிளைசீமியான்னு சொல்லுவாங்க. இப்போ இது இன்சுலினோட ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால மதர் ஹைப்பர் கிளைசிமியாவால் அஃபெக்ட் ஆவாங்க. ஆனால் குழந்தைங்க ஹைப்போகிளைசிமியாவால் அஃபெக்ட் ஆவாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சுலின் அங்கே வேலை செய்ய முடியல. ஸோ மதர் நிறைய சுகர் அதிகமாக இருக்கும். ஸோ மதர் ஹைப்பர் கிளைசிமியாக இருப்பாங்க. குழந்தைங்களுக்கு இன்சுலின் வேலை செய்யும். ஸோ அது ஹைப்போகிளைசிமியா ஸ்டேட்டாக ஆக்கி விட்டுரும். அதுக்கப்புறம் ஹைப்போ கால்சிமியா ஆகும், ஹைப்போ மெக்னீசிமியாவும், பாலிசைத்தீமியா ஆகும். இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் நியூபார்னையும் அஃபெக்ட் பண்ணுது. ஹைப்போனா ஒன்றும் இல்லை, ஹைப்பர்னால் அதிகம், ஹைப்போனா கம்மி, அவ்வளோதான். இந்த ஓவர் டயபெட்டிஸ்னால் குழந்தைங்களுக்கு நிறைய ஹார்ட் கண்டிஷன்ஸ் வரும். கார்டியாக் அனாமலிஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் கார்டல் ரெக்ரெஷன்னு சொல்லுவாங்க, நியூரல் டியூப் டிஃபெக்ட்டு, இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ரெக்னென்ட் ஆக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட சுகர் லெவல்ஸை கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. அண்ட் தென் நீங்கள் டயட்டை வெல் மெயின்டைன்டாக இருங்க. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.